Viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த ப்ரோக்ராம் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பைத்தானில் ஒரு நியூ ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா சேர்ன் ரேட் வந்துட்டு எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது பைத்தானில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சேர்ன் ரேட்டை ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட மோட்டோ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஓகே, சேர்ன் ரேட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த லிங்க் இந்த சின்ன கோடு தான், நீங்களே டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சஸ் பண்ணி தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிதப் லிங்க் தான் இருக்கும். அது உள்ளே போனோடனே ரெபாசிட்டிக்குள்ளே போச்சு அப்படின்னா நானே வந்துட்டு சேர்ன் ரேட் கால்குலேஷன் யூசிங் ஃபார்ம்லான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்து அது அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி கோட் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் டேரெக்டாக போயிடுச்சுன்னா ஓகே. ஸோ இல்லைனா ஏன்னா 404 எரர்னு காமிக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே வராதுன்னு நினச்சிட வேண்டாம். ஸோ ஒன்றும் இல்லை, கோ டு த ரெபாசிட்டின்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்ன் ரேட் என்ன அப்படின்றத பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அ மினிட், வெயிட் ஹோல்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ சேர்ன் ரேட்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ சேர்ன் ரேட்னா ஒரு ஜென்ரலாக சொல்ல போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கடையில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வாடிக்கையாளர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஆல்ரெடி இருந்தவங்க அந்த கடையில் இனிமேல் பொருளே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா சேர்ன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ நடக்குது அப்படின்ற கவுண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ன் ரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள எத்தனை கஸ்டமர்ஸ் அந்த கடையில் வந்துட்டு ஆக மொத்தமே இனிமேல் வாங்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான ஸோ அதோட மீனிங் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்ன் ரேட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் விற்கிற கடை. ஸோ அந்த ஷர்ட் விற்கிற கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கஸ்டமர்ஸ் வராங்க. அந்த 100 கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்துடுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மாதம் வந்து ஒரு நார்மல் ஷர்ட்டாவது கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த கடையில். ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த ஷர்ட்டில் அந்த கடையில் விற்கிற ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த ஷாப் வந்துட்டு அப்டேட்டடாக இருக்கும். மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டடாக புது ஷர்ட்ஸை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. புது சட்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற துணிகளும் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ புதுசாக கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடை அப்படின்றதுனால அந்த 100 கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து ஹையன்லையும் செலக்ட் பண்ணுவாங்க, பட் பேசிக்காவது வாங்காமல் போக மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க ஓகே. பட் காலங்கள் கடக்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ கஸ்டமர்ஸுக்கு இல்லை, பட் கடையிலே கூட என்னாச்சு அப்படின்னா ஸோ அப்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இல்லை. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஓகே, அந்த கடையிலே கூட கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்த காரணத்தினால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கே அதில் இருந்தவங்கள ஒரு 20 பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா அப்பப்போ சப்போர்ட் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ சப்போர்ட் கால் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதாவது என்னாச்சு அப்படின்னா இப்போது வர்ற சட்டையில் பார்த்தோம் அப்படின்னா சட்டையோட வந்துட்டு எப்படி குவாலிட்டி வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஈஸியாக கிழிஞ்சிருது அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெலிவரி வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க, பட் அதுவும் வந்துட்டு சப்போர்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இப்போ போட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் போட்டிருக்கு. பட் ஏன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான். ஓகேவா, ஸோ ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் போட்டிருக்கு. ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து 2 டேஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி காரணத்தினால சப்போர்ட் கால்லாம் வந்து அதிகமாக வருது. ஏன் அப்படின்னா ஸோ கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்குது. இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த கடையில் வாங்குறதே வந்துட்டு ஒரு 20 கஸ்டமர் நிப்பாட்டிட்டாங்க. ஓகேவா, அந்த கடையில் ஷர்ட்ஸ் வாங்குறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பேர் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அது சேர்ன் ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் ஓகே 1 இயரில் 20 கஸ்டமர் ஆக மொத்தமே வரல, மித்த 80 பேர் ஒரு நார்மலாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து இந்த எக்ஸாம்லேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்ன் ரேட் அப்படின்றது அதாவது இந்த 1 இயரில் 20 கஸ்டமர் போனாங்க இல்லையா, அதுதான் வந்து சேர்ன் ரேட். அதாவது இந்த 20 அப்படின்றதா சேர்ன் ரேட். ஓகேவா, ஸோ ஒரு கடையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வாங்காமல் எத்தனை பேர் அப்படியே போயிடுறாங்க அப்படின்றதா சேர்ன் ரேட். ஓகேவா,
இப்போ வந்துட்டு இந்த கோடை பார்க்கலாம். இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சேர்ன் ரேட் கால்குலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ சேர்ன் ரேட் ஈக்குவல் டு இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இருந்தாலும் வந்துட்டு அங்கே காட்டின அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ லாஸ்ட் கஸ்டமர்ஸ் டிவைட் பை டோட்டல் கஸ்டமர்ஸ் இன்டூ 100, இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னா என்னன்னா எத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த கடையில் இனிமேல் வாங்க மாட்டேன்னு போயிருப்பாங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ் தான் லாஸ்ட் கஸ்டமர்ஸ். ஓகே, டோட்டல் கஸ்டமர்ஸ் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெகுலராக வாங்கிட்டே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இதுக்கு லாஸ்ட் கஸ்டமர்ஸ், அதாவது சேர்ன் கஸ்டமர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் கூட அவங்க கஸ்டமர்ஸ் தான் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ டோட்டலாக இருந்த கஸ்டமர்ஸ் அந்த 100 நம்ம மெம்பர்ஸ். ஓகே, அதுதான் வந்துட்டு டோட்டல் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர். அந்த லாஸ்ட் கஸ்டமர்ஸ் அதாவது எத்தனை பேர் போனாங்க, 20 பேர். ஓகேவா, ஸோ அதை 100 மல்டிப்ளை பண்ணால் சேர்ன் ரேட். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா கூட இங்கே கூட காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓ சாரி. ஸோ யூடியூப்பில் போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா சேர்ன் ரேட் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வீடியோ எடுக்க முன்னாடி இதை படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேர்ன் ரேட் ஈக்குவல் டு கஸ்டமர்ஸ் லாஸ் டியூரிங் பீரியட் டிவைட் பை டோட்டல் கஸ்டமர்ஸ் ஸ்டார்ட் இன்டூ 100. ஓகேவா, ஸோ இதில் தமிழ் மீனிங் கூட இருக்க தான் செய்யுது. ஓகேவா, ஸோ கஸ்டமர்ஸ் லாஸ்ட்னா விட்டு சென்ற கஸ்டமர்ஸ் போட்டுக்கு இல்லையா. ஓகே, ஆரம்பத்தில் இருந்த டோட்டல் கஸ்டமர்ஸ், ஆரம்பத்தில் இருந்த வாடிக்கையாளர். ஓகே, டோட்டல் கஸ்டமர்ஸ்னால் தமிழ் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. கஸ்டமர்ஸ் லாஸ் டியூரிங் பீரியட் டிவைட் பை டோட்டல் கஸ்டமர்ஸ் ஸ்டார்ட் இன்ட்டு 100. ஓகே, ஸோ எவ்வளோ பேர் போயிட்டாங்க டிவைட் பை எத்தனை பேர் ஆரம்பத்தில் இருந்தாங்க இன்ட்டு 100, அவ்வளோதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கோடுக்கு போகலாம். இங்கே நம்மளுக்கு கோடிங்கை பொறுத்தவரையிலும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவை, லாஸ்ட் கஸ்டமர்ஸோட வேல்யூ தேவை, டோட்டல் கஸ்டமர்ஸோட வேல்யூ தேவை. இந்த ரெண்டு வேல்யூ இருந்தது அப்படின்னா ஃபார்முலாவில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை கணக்கு பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூ. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர், 100 பேர். லாஸ்ட் கஸ்டமர்ஸ்னா எத்தனை பேர் அந்த கடையில் இனிமேல் வாங்க மாட்டோம் போயிட்டாங்க அவங்க, ஸோ 20 பேர். ஓகே, சாரி. இந்த சேர்ன் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஃபார்முலா லாஸ்ட் கஸ்டமர்ஸ் டிவைட் பை டோட்டல் கஸ்டமர் காமிக்குது பார்த்தீங்களா, இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ இதை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர்ன் ரேட்டில் போய் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப சிம்பிள், இதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ன் ரேட் இந்த ஸ்ட்ரிங் அண்ட் சேர்ன் ரேட் வேல்யூ தென் பர்சன்டேஜ். ஓகே, 100 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா பர்சன்டேஜில் மாற்றுறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஜிக். ஓகே, ஸோ எப்படி வந்து சேர்ன் ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அவங்களுக்கு தேவையான ஃபீஸிபிலிட்டியும் இன்னும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சேர்ன் ரேட்டை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஃப் கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா சேர்ன் ரேட் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்து 25 மேலே இருந்ததுன்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 25 கஸ்டமர்ஸுக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் அந்த கடையில் வாங்க மாட்டேன்னு போயிட்டாங்க. ஓகே, அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ அதோட அர்த்தம் வந்துட்டு அதுதான் 25 வாடிக்கையாளர்கள் அந்த கடையில் இனிமேல் வாங்க மாட்டேன், எந்த ஒரு பொருளும் இனிமேல் வாங்க வேண்டிய அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் அந்த கடையை விட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். ஓகே, ஸோ இஃப் சேர்ன் ரேட் இஸ் கிரேட்டர் தென் 25. ஓகே, சேர்ன் ரேட் இஸ் கிரேட்டர் தென் 25 அப்படின்னா 25 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹை ரிஸ்க்கு மெனி கஸ்டமர்ஸ் லீவிங். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்துட்டு அந்த கடையில் வாங்க மாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ அப்படிங்க என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸ் குறைஞ்சா நம்மளோட ரெவன்யூவும் குறையும் இல்லையா, நமக்கு தேவை வர வேண்டிய லாபம் குறையத்தான் செய்யும். ஸோ அதை என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸிபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ ஹை ரிஸ்கி மெனி கஸ்டமர்ஸ் லீவிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப். ஓகே, ஸோ எலிஃபில் கண்டிஷன் கொடுக்கலாம், எல்ஸில் மட்டும் தான் தர முடியாது. ஓகே, ஸோ சேர்ன் ரேட் இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ அதாவது 10 கஸ்டமர்ஸுக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்படி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரி, ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே பிரச்சனைலாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு ரிஸ்க் தான். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10க்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் போகிறாங்க அப்படின்னா ஆனால் 25க்குள்ளே இருப்பாங்க. 25க்கு மேலே போனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இல்லையா. ஸோ 25க்குள்ளே இருப்பாங்க, 10 to 25க்குள்ளே போனால் பிரச்சனை கிடையாது. ஸோ சாரி, மறுபடியும் அதை சொல்லிட்டேன், சாரி, பிரச்சனை கிடையாது இல்லை. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க்கு நீட்ஸ் அட்டென்ஷன், அதாவது 10 கஸ்டமர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னாலே 10 பேர் நம்ம வாடிக்கையாளர்கள் போயிட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதோ இது இருக்குது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு பட் கஸ்டமர்ஸையும் வாடிக்கையாளர்களையும் நம்ம வந்துட்டு ஒரேடியாக குறை சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போது ஏன் வாங்கலாம் அப்படின்றது நம்ம கேட்குறது வந்து ஓரளவு தப்பாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் தேவைப்பட்டிருக்காத வாங்காமல் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு குறை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதையும் பார்க்கணும். பட் ஒருவேளை மற்ற காரணங்கள் இருந்தால் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு
அவங்களுக்கு தேவையில்லைன்னு வாங்கலைன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதையும் பார்க்கணும். பட்ஸ் இஸ் ஓகே. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்டில் டேமேஜ் இருந்தாலோ, அவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சாரி அவங்களோட குவாலிட்டியில் தென் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா டெலிவரியில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. சரியா? ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியாது, அவங்கள வந்துட்டு கஸ்டமர்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் தேவை. ஓகே, கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் மாடரேட் ரிஸ்க் நீட்ஸ் அட்டென்ஷன். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா 10க்கு மேலே அது போனால் தான், 10க்கும் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அட்டென்ஷன் இஸ் ஹெல்த்தி. அதாவது 10க்கு கீழே போனாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். குட். கஸ்டமர் ரிட்டென்ஷன் இஸ் ஹெல்த்தி. அதாவது வந்துட்டு 10 கீழே கஸ்டமர்ஸ் வருது, அது பெருசாக ஒன்றும் நமக்கு என்ன பண்ண போகிறதில்ல, நஷ்டத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேர்ன் ரேட் எவ்வளோ, 20%. மாடரேட் ரிஸ்க் நீட்ஸ் அட்டென்ஷன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக, ரிஸ்க் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா ஓரளவு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தமிழில் சொல்ல போனால் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸை வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நிறைய ட்ரை பண்ண தான் நமக்கு வந்துட்டு பைத்தான் நாலேஜ் வந்துட்டே போகும். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. தென் வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு நம்மளோட த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர், அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே வந்து பைத்தானில் 100+ வீடியோஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.